தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இப்பொழுது நான் மார்ச் மாதத்தின் மாத பலன்களை தாங்கி வந்திருக்கிறேன். மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கு? மார்ச் மாதிரி ஒரு பிரமாதமான மாதம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் வல்ல எம்பெருமான் யாரு? மிஸ்டர் சனி இஸ் கோயிங் டு என்ன 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்துல இருந்து உங்களை உயிரை வாங்கிட்டு இருந்த அந்த சனி இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு போகிறார். 5ஆம் இடம் என்பது என்னடா நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். சுக்கிரன் உச்சங்க, நான் இனிமேல் இந்த மாதம் ஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்க போகிறேன். அதாவது சொல்லுவாங்கள்ல, ஆண் அழகன், அதே மாதிரி உலக அழகி, அந்த போட்டிகள் நம்ம அதுக்கெல்லாம் போகிறது கிடையாது. நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி வீரதீர செயல்கள்லாம் ஈடுபடுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. ரைட்டு, இதெல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பர். எது செய்யக்கூடாது? நீங்கள் டைமே இல்லாதபடிக்கு ரொம்ப பிஸியாக ஒரே நேரத்தில் 2-3 பிஸ்னஸில் கமிட் ஆகாதீங்க. பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்னு ஒரு பழமொழி உண்டு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், தயவுசெய்து சொல்லுகிறேன், அறிமுகமில்லாத நபர்கள் 1000 சொன்னாலும் கேட்காதீங்க. இல்லை குருஜி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் பேசினேன் குருஜி, சரி ஐ லவ் யூ நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டேன் குருஜி, அப்புறமா தெரிஞ்சு வீட்டில் மாட்டிக்கிட்டேன். இங்கே பாருங்க, வீட்டில் மாட்டி விடுறதுக்குன்னே ராகு பகவான் தான் அனுப்பி விட்ருக்காரு ஆளை. சரியா? தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் ஒன்றுதான், நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதும் ஒன்றுதான். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உள்ளபடியே சொல்லுகிறேன், ஐ லவ் யூ, உங்களை நான் காதலிக்கிறேன். பிறந்த நாளிலிருந்து இன்று வரை எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். எத்தனையோ விருச்சிக ராசிக்காரர்கள் நண்பர்கள். இப்பொழுது நான் மார்ச் மாதத்தின் மாத பலன்களை தாங்கி வந்திருக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் நீங்கள் இதை வரவேற்பு தருவீங்கிற நம்பிக்கையோட, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ராசியான தெய்வம் எது, யாரை வணங்கணும், என்ன பரிகாரம் பண்ணணும் போன்ற விரிவான தொகுப்போடு நம்ம இதை துவங்குகிறோம். அவ்வகையில் ஆரம்பிச்சிடலாம். ஸோ மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்குது? மார்ச் மாதிரி ஒரு பிரமாதமான மாதம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? மாதத்தினுடைய முதல் 3ஆம் தேதி, அதாவது மார்ச் 3ஆம் தேதியே சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று 5ஆம் இடமாகப்பட்ட யோகத்தில் அமருகிறார். என்ன செய்யலாம் சொல்கிறேன், நான் என்ன செய்யலான்னு சொல்கிறேன். முதல் விஷயமே, 7 சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். இது கோபுர கலச யோகம் என்று பெயர். உனக்கு என்னப்பா சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிற மாதிரி, சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. அப்போது மிக அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அப்படியே வந்தீங்கன்னா மார்ச் மாதம் அடுத்த 6ஆம் தேதி எல்லாம் வல்ல எம்பெருமான் யார்? மிஸ்டர் சனி இஸ் கோயிங் டு என்ன 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்துல இருந்து உங்களை உயிரை வாங்கிட்டு இருந்த அந்த சனி இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு போகிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? யோகஸ்தானம். அங்கே சனி பகவான் வருகிறார். என்னோட ஃபேவரட் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. வாழ்க்கையில் சனிலாம் ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐ ட்ரைடு மை லெவல் பெஸ்ட்டு, நான் என்னப்பா பண்ணுறது, கடைசியாக எம்டி சார் வேணான்ட்டார், உங்களுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் ப்ரமோஷனுக்கு, இந்த கதையெல்லாம் கிடையாது. சனியோட கோர்ட்டில் தெளிவாக ஒரே, என் பையன் செய்யணும், விருச்சிக ராசிக்காரர்கள் என் பசங்க செய்கிறியா இல்லையா, அவ்வளோதான் பேச்சு. 5ஆம் இடத்துல சனி பகவான் இவரோடு சேரும் பொழுது, சுக்கிரனோடு சேரும் பொழுது யோகங்கள் எல்லாம் சேருகிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? என்ன வேணால் செய்யலாம். யாரெல்லாம் இசை, பாடல் அல்லது நடனம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறீர்களோ அந்த மாதிரியான கம்பெனிஸ், அல்லது மேரேஜ் கோஆர்டினேட்டர்ஸ், A to Z மாதிரி இருப்பாங்கல்ல, கல்யாணத்தெல்லாம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம், அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷனு, ஃபேன்சி ஸ்டோரு, கிஃப்ட் ஷாப்பு போன்றவைகள் செய்யப்படும். மேன் பவர், முக்கியமாக சினி ஃபீல்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவர்களெல்லாம் மேன் பவர்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அவர்களுக்கெல்லாம், முக்கியமாக கேமரா வைத்து பணிபுரிபவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம், ஒளிப்படம் எடுப்பவர்களுக்கெல்லாம்,
காதல் கதைகள் எழுதும் எழுத்தாளர்களுக்கெல்லாம் கூட மிக அற்புதமான காலம். முக்கியமாக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். என்ன செய்யலாம்? இது ரிலேட்டடான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடான கம்பெனியில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். ஸோ இப்போ மெக்கானிக் கடை அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, சில பேர் செகண்ட் ஹேண்டு கார் வாங்கி விற்பாங்க, அவர்களுக்கான கடை, காரை அழகுபடுத்துவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டீரியரை அழகுபடுத்துவாங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ சுக்கிரனை தொடர்ந்து 10ஆம் இடத்து சூரிய பகவான் வருகிறார் பின்னாடியே. அப்போது 10ஆம் இடத்து சூரிய பகவானும் யோகாதிபதியும் சனியும் சேரும் பொழுது என்ன ஆகுது? ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஊரே பிஸியாகவே வச்சுருப்பார். என்ன குருஜி என்னமோ சொல்ல வருவீங்கன்னு பார்த்தா இந்த லவ் ரொமான்ஸு அதெல்லாம் உங்களுக்கு இல்லாததா? 7 குடைவன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களுக்கு யோகங்களை மட்டும் தராரா? 7 குடைவனே உச்சம் யார்? 7ஆம் இடம் என்பது சுக்கிரன். அப்போது சுக்கிரனே உச்சமாகும் போது என்னாகும்? அந்த சுக்கிரன் காதலுக்கு அதிபதி. ஓ அந்த மாதிரிலாம் ரெமோ ஆயிடுறீங்க நீங்கள், ரெமோ. ஸோ அப்போது நாண்டி இந்த ஃப்ளாஸ்கில் ரொம்ப ஒன்றை விட அழகாக இருக்கு, அந்த மாதிரிலாம் டைலாக்லாம் பேசுவீங்க. என்னடா நார்மலாக பேசிகிட்டு இருந்தால் திடீர்னு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். சுக்கிரன் உச்சங்க, நான் இனிமேல் இந்த மாதம் ஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே திரும்புது தன்னனா அப்படி பழைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணுவீங்க. என்ன குறிச்சி அது ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆனா பெண்ணா யாரும் ஃப்ரெண்டெல்லாம் போய் மீட் பண்ணுவீங்க. இளமை திரும்ப போகுது. சில பேர் கிரிக்கெட் விளையாடுவீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் சார் ஒர்க்குன்னே சுற்றுறது, நமக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும் சார் அப்படிம்பீங்க. இந்த மாதிரியான உங்களுக்குள்ள ஒரு புதிய ரத்தம், புதிய ஒரு எண்ணங்கள் எல்லாம் உருவாக்குறது, இளமையாக போகிறீங்க. சில பேர் என்ன ஆகும்னா மாடலிங் ஃபேஷன் இதெல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா புது ஜேர்னல் கிடைக்கும். புதுசாக போயிட்டு இந்த மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் அதாவது சொல்லுவாங்கள்ல ஆண் அழகன், அதே மாதிரி உலக அழகி அந்த போட்டிகள்லாம் நம்ம அதுக்கெல்லாம் போகிறது கிடையாது. நம்ம பொதுவாகவே இந்த மாதிரி வீரதீர செயல்கள்லாம் ஈடுபடுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ பொங்கலும் சட்னியும் அப்படி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு ஏதோ நமக்கு தெரிஞ்சது நமக்கு ஒரு கவிதை எழுதிக்கிட்டு அப்படியே. விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டேங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களை நான் கூட இருந்து பார்க்குறேனே, உடல் ரீதியான வலிமை மேலெலாம் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். எல்லாம் அப்படி பேசியே கவர் பண்ணுற ஆள்லாம் உங்களை அடிச்சிக்க முடியாது. அப்போ 7 குடைவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பழைய காதல் எல்லாம் சேரப்போகிறது. ரைட்டு, இதெல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பர். எது செய்யக்கூடாது? நீங்கள் டைமே இல்லாதபடிக்கு ரொம்ப பிஸியாக ஒரே நேரத்தில் 2-3 பிஸ்னஸில் கமிட் ஆகாதீங்க. பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்னு ஒரு பழமொழி உண்டு, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்யுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலைல 7 to 3 ஃபஸ்ட்டு கம்பெனி, 3 to 6 இந்த கம்பெனி, 7 to 9. இங்கே பாருங்கள், இது உடம்பு. நாமெல்லாம் மனிதர்கள். நம்ம அப்படி ஷிஃப்ட் போட்டு 2 hour 3 hour ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணால் உங்கள் மனசு கேட்காது. ஒரு 2 நாள் கூத்து இதெல்லாம். இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு ஓடுவீங்க, 2-3 பார்ட் டைம் ஜாப் பார்ப்பீங்க. 3ஆவது நாள் என்ன ஆகும்? எத்தனையோ ஃப்ரீலான்சர்ஸை நான் டெய்லி பார்க்குறேன், அதனால் சொல்கிறேன். உடம்பு அப்படி சுவிட்ச் போட்ட மாதிரிலாம் உடம்பு ஓடாது. ஸோ அப்போது 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா ரொம்ப டயர்டாக லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ஒர்க் எடுங்க, 2-3 ஒர்க் எடுக்காதீங்க. அப்படி ஒர்க் பண்ணால் உங்களால் முடியாது. காரணம் 4ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு, அந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த 4ஆம் இடத்து ராகு இப்போ தனித்து விடப்பட்டிருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா நமக்குன்னே ஒரு கேரக்டர் வரும். உங்களை நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன் அப்படிங்களா, நீங்கள் தானே குமார், ஆமாம் அப்படின்னு இந்த ரோஸை பிடிங்க, ஐ லவ் யூ அப்படின்னு. யாருமா நீயே, சும்மா வச்சுக்கோங்க ஐ லவ் யூ. இங்கே பாருங்கள், தயவுசெய்து சொல்லுகிறேன், அறிமுகம் இல்லாத நபர்கள் 1000 சொன்னாலும் கேட்காதீங்க. இல்லை குருஜி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் பேசினேன் குருஜி, சரி ஐ லவ் யூ நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டேன் குருஜி, அப்புறமா தெரிஞ்சு வீட்டில் மாட்டிக்கிட்டேன். இங்கே பாருங்க, வீட்டில் மாட்டி விடுறதுக்குன்னே ராகு பகவான் தான் அனுப்பி விட்ருக்காரு ஆளை. சரியா, தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் ஒன்றுதான், நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதும் ஒன்றுதான். சில பேர் இந்த நேரத்தில் தான் ஃபோட்டோ அனுப்புறது, வீடியோ அனுப்புறது. நமக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை, இப்போ இந்த பிரச்சனை வேறையா? ஸோ அப்போது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். புகைப்படங்களை பகிராதீர்கள். தேவையில்லாமல் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரகசியங்களை சொல்லாதீர்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது? சுக்கிர பகவான். அவர் தான் உங்களுக்கு 7 குடைவர், அவர் தான் உங்களுக்கு உச்சம் பெறுகிறாரு. அப்போ என்ன ஆகணும்? லக்ஷ்மியை கும்பிடணும். லக்ஷ்மி ராவே பாகின்டிகி, ஏதோ ஒரு லாங்குவேஜில் பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, லக்ஷ்மி வருவா என்மா, ஆல் லாங்குவேஜஸ்
ஒன்லி நோ லக்ஷ்மி. லக்ஷ்மி இஸ் பாப்புலர் இன் ஆல் லாங்குவேஜஸ். எதில் வேணால் பாருங்கள். அப்போ லக்ஷ்மியை கும்பிட்றதுக்கு தனி உபாசனைலாம் நான் உங்களுக்கு சொல்லித் தரணும்னு அவசியம் இல்லை. சாயந்தரம் ஆனால் அழகாக வீட்டில் விளக்கேற்றி வச்சு வீடு ஃபுல்லாக வாசனையாக நறுமணங்கள் நிறைய லக்ஷ்மி வழிபடுங்க. லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க. ராசியான நாட்கள் சொல்கிறேன். 3-15 இந்த மாதம் எந்த காரியத்தை தொட்டாலும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 25-26 இந்த மாதம் இந்த 2 நாட்களில் பெரும்பாலும் எதையும் செய்யாதீங்க. 25-26 யார் என்ன வேலைக்கு கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன், இன்றைக்கி நான் லீவு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுங்க. ராசியான திசை என்பது வடக்கு திசை. உங்களுடைய சேர்ஸ் ஆஃபீஸ்லாம் பெரும்பாலும் வடக்கு நோக்கிய ஒரு இதாக வைத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை நிற ஆடைகளை அதிகமாக விரும்பி அணியுங்கள். சிகப்பு நிற ஆடைகள் கிடைச்சா விரும்பி அணிங்க. இதெல்லாம் நிறையா பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் யாருக்கேனும் வசதி வாய்ப்பு இருந்தால், இப்போல்லாம் யாரையாவது கோல்டு டைமண்டு ரெஃபர் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு உண்மையிலே வசதி இருந்தால் வைரம் வாங்கி அணிந்து கொள்வது இந்த மாதத்திற்கான சிறப்பு பலனாக இருக்கும். ஆக எதெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதம் இந்த மாதிரியான எக்ஸ்போசர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் சூப்பரான மாதம். இல்லற வாழ்க்கைக்கான சூப்பரான மாதம் ஆகியனால பெருசாக ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் த ஃபேமிலி மந்த்துங்க, அவ்வளோதான். அப்போ ப்ராப்ளம், அப்போ ஃபேமிலி மந்த்துன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு மற்ற சேட்டையெல்லாம் வேண்டாம். இப்போ 4ஆம் இடத்து ராகு பகவான். அப்போது நமக்கு தேவையில்லாமல் யாரு கூடயும் பேசக்கூடாது. பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஐயோ இப்போ தான் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டீங்களா? கண்டிப்பாக மாட்டியிருப்பீங்க. அப்படியா இருந்தால் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் நம்ம ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வி ஆர் ஆல்வேஸ் இங்கே ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட உங்களுடைய பிரச்சனைகளை இடம் சொல்லலாம். நீங்கள் புத்து ஜாதகம் பார்க்கலாம். ஃபேமிலி ஜாதகமாக புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். ibc.com இதற்கு கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, சேனலுடைய லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம். என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உலகின் மிக ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள்? என் கூட பேசுகிறது தான். உடனே ஃபோன் எடுங்க, எனக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays, South India's #1 travel brand.